ஏன்டாம்மா இது இப்படி மழை பெய்யுது? மழை ஓயவே மாட்டேதம்மா. என்னம்மா செய்யறது? குளிர்ற மாதிரி இருக்கு. நீங்க பேனை வச்சிருக்கீங்க, எப்படி தான் படுத்துக்கிறேன்னு தெரியலம்மா. எனக்கு வர பயமா இருக்குமா. மழையும் பெய்யுது, இருட்டாயிடுச்சு. ஏன்டி படுத்துக்கிறதுக்கு மழை பெய்யறதுக்கு என்னடி இருக்கு? இப்போ என்னம்மா சாப்பாடு? நாளைக்கு என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடுன்னு இப்பயே கேட்காத. நாளைக்கு சாப்பாடு கொடுக்காம உன்னை படுக்க வைக்க மாட்டேன். சாப்பிட்டுட்டு தான் படுப்பேன். என்ன அம்மா அங்கே உட்காந்து வந்தாலும் காணு. அம்மா அண்ணா எங்கே போனீங்க? இங்கே இல்லடி, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி சரி எடுத்துட்டு வாங்க. ஏண்டி சாப்பாடு எடுக்க தானே போனேன். அம்மா அம்மாட்டு கத்துற. ஓ சாப்பாடு எடுக்க பண்ணீங்களாம்மா? எனக்கு பயமா தாங்காமலாம்மா. என்னத்தான் மாயா பயமா தெரியல. சாப்பாடை வாங்கிட்டு போ. நிற்கிறா பார்த்துக்கிட்டே. ஹாய் கரியானமாம்மா. ஹாய் கரியானம் இட்லியாம்மா. சூப்பராக இருக்கட்டும் எனக்கு சாப்பாடு. சாப்பிடு சாப்பிடு. இட்லி வேணுண்டா கேளுடி இருக்கு. வேணாம்மா 4 இட்லி இருக்குல்ல, இது போதும். சரி சரி சாப்பிடு. சாப்பிட்டுட்டு உண்டு படுக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்குமா. ஆஹா அம்மா குழம்பு சூப்பராக தான் வச்சுருக்காங்க. குழம்பு சூப்பராக இருக்குமா. சரி சரி சாப்பிடு. அடுக்கான தூங்கிடுவாங்க. கொட்டு சத்தமாக வந்துடும். எப்படி தான் அவங்களுக்கு தூக்கம் வருதுன்ற தெரியலப்பா. படுத்தோடனே தூங்கிடுறாங்க. கொட்டு சத்தமாக வருது. நமக்கு வேண்டாம் தூக்கமே வரமாட்டேதுப்பா. நம்ம ஒன்றையும் முடிச்சுட்டு காட்டுறது வர பயமாக இருக்கு. நம்மளாச்சும் படுத்து தூங்குவோமா? என்னம்மா என்ன படுத்தோன்னு எப்படி தூங்கிடுது? ஏக்கா நெத்திலி குழம்பு வச்சாச்சு. நெத்திலி மீன் குழம்பு. நெத்திலி மீனை வறுத்தாச்சு. இந்த கீரையை சாறு வைக்கணுமா வதக்கணுமாக்கா? சாறுலாம் வைக்க வேணாம். அதான் குழம்பு இருக்குல்ல, மீனான குழம்பு. மீன் குழம்பு இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். இதை சும்மா வதக்கிடுவோம். கீரையை வதக்கி மீனானத்துக்கு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிடுவோம். ஏண்டி 2 பேரும் உட்காந்துருக்கீங்களா பார்த்துக்கிட்டு? சரி வந்து இந்த கீரையை உருவுனாண்டாடி. இந்த கீரையை கொஞ்சம் பார்த்து உருவக்கூடாது? எனக்கெல்லாம் பார்க்க தெரியாது பாட்டி. பார்க்க தெரியாது என்ன? நாங்கள் பார்த்து தரோம், நானும் அக்காவும். அதை உருவுங்க 2 பேரும். கீரை பார்க்குற நீங்கள் உருவி போட தெரியாதா? அது பெரிய வேலையா? அதுக்கு போய் எங்களை கூப்பிட்றீங்க? பார்த்துக்கடி. சத்த வந்து பாருண்டா கீரை பார்க்க மாட்டாளுவோ. பார்த்து தரோம் உருவி போடுண்டாலும் உருவி போட மாட்டாளுவோ. என்ன பேச்சே பச்சா உக்காந்துக்கிட்ட? இவ்வளோக்கா ஒரு வேலை பார்க்க முடியலக்கா. ஒரு வேலை தெரியல. ஒரு காப்பி போட தெரியல. ஒரு வெந்நீர் வைக்க வர தெரியல. இவ்வளோ 2 பேருக்கும் என்ன செய்ய போகிறாளுவல தெரியல. ஆமாம் இவ்வளோக்கெல்லாம் கல்யாணம் பண்ணால் என்னடி செய்வாளுவோ மாமியாவிட்ட போய்? எப்படி மாமியாவுக்கு சோறாக்கி கொடுப்பாளுவோ, புருஷனுக்கு சோறாக்கி கொடுப்பாளுவோ? அதெல்லாம் நடக்கும் போது பார்த்துக்கலாம். சம எரி பாட்டி. என்ன நடக்கும் போது பார்த்துக்கலாமா? உங்களெலாம் இன்னும் 10 வருஷம் சண்டை கல்யாணம் பண்ணுறது. நாளைக்கே ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்தால் கல்யாணம் பண்ணி தான் கொடுக்கணும் 2 பேரையும். இப்பயே கல்யாணம் பண்ணி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒன்றுமே தெரியாது பாருங்க உங்களுக்கு. என்ன செய்ய போகிறோமா? நம்ம சொன்னால் வலிக்குதுக்கா அவ்வளோக்கு. கோச்சிக்கிற அவ்வளோ வேலை பாருண்டா. நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னட்ட மாமியாவிட்ட போய் இருக்க போகிற அவ்வளோ தெரியல. நம்மளால ஏசங்க. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கா, ஒரு வேலை தெரியல, வித்தி தெரியலன்னு நம்மளால ஏசங்க. என்ன பொண்ணு பழக்கி வச்சிருக்கிறா? ஒரு காப்பி போட வர தெரியாத பொண்ணு அண்டு சொல்லிட்டு நம்மள தான் பேசுவாளுவா. ஆமாம் காய்கறியே, நானும் உன்னை கேட்குறேன்னு நினச்சிட்டே இருந்தேன்டி. மாயாக்கு மாப்பிள்ளை கிப்பிள்ள பார்த்துருக்கே இல்லையா? எங்கேக்கா பார்த்துருக்கேன். ஊரில் இருக்கும்போது 2 3 மாப்பிள்ளை வந்துச்சு. ஒன்றும் சரியாக அமைய மாட்டேது. எல்லாம் வசதி இல்லாததாக இருக்குது. வசதி நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு மேலே வசதியாக இருக்குதுவோ. ஒன்றும் சரியா இல்லைக்கா. எல்லாம் 10 பவுன் 20 பவுன் நகை கேட்டால் நம்ம எங்கேருந்துக்கா போடுறது? அவ்வளோலாம் இப்போயே தான் பவுன் விலை. ஒரு பவுன் 75,000க்கு மேலே விற்கிது. இதில் 10 பவுன் 15 பவுன் 20 பவுன் கேட்குறாள்வலா. என்ன செய்கிறத தெரியலப்போ. ஆமாம் நான் உன்னை கேட்குறேன்னு நினச்சிட்டே இருந்தேன். மாயாவை கவுனிச்சியா நீனு? ஏன்க்கா அப்படி கேட்குற? அவள் ஒரு 2 3 நாளாக முகமே செழிப்பாக இல்லையே. ஏதோ சோகமாக இருக்கா. என்னத்தையும் இழந்தா மாதிரி இருக்கிறா. என்னான்னு கேட்டியாடியே? ஏன் அப்படி இருக்கா? ஏன் மாயா, ஏன் முகம்லாம் சோகமாக இருக்கு? என்ன
ஏ அக்கா கேட்குறதுல என்ன ஏன் முகம் சோகமாக இருக்கு? நானும் கவனிக்கலையே. ஆமாம், ஏன் முகம் சோகமாக இருக்கு? என்னடி, என்ன காரணம்? என்ன உங்கள் அப்பாவை தேடி வருது உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்பாவை தேடி வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, ஒன்றும் இல்லைண்டா முகம் இப்படி இருக்காத. உங்கள் அம்மா பார்த்து வர பேச மாட்டேன், என்ன பார்த்து பேச மாட்டேன். நாங்கள் இங்கே பேசுகிறோம், நீ எங்கேயே பார்க்குற. என்னடி இது, என்னடி கேட்குறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா. ஏன் பெரியம்மா அப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு கீரை பார்க்கலன்னு சொல்கிறீங்களா? கீரை பார்க்கலன்னுலாம் சொல்லல அக்கா. அம்மா உன் முகம் சோகமாக தான் இருக்குது. என்ன வைத்தியகி, உனக்கு தான் தெரியும். 2 பேரும் தான் கூடி உட்காந்து பேசுவாளோ, கூடி உட்காந்து இருப்பாளுவோ. ஏன்டி அவன் முகம் சோகமாக இருக்கு? என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நல்லா தான் இருக்கா. எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியலையே. நான் நல்லா தான் இருக்கிறேன், என்ன சோகமாக இருக்கேன்? இல்லடி காய்கறி, அவன் முகம் ஒரு மாதிரியாக இருக்குது. என்னன்னு கேளு. ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. முதல்ல நல்லா இருப்பாளே, துருண்டு பேசுவா, நல்லா இருப்பா, சீச்சிக்கிட்டு இருப்பா. இப்போ சிரிப்பே காணும், முகமே ஒரு சோகமாக இருக்குது. என்ன காரணம்னு கேளு. ஏய், என்னன்னு கேட்குறோம்ல, சொல்லிடு. என்ன மனசில் குறையா இருக்கு? என்ன குறை? ஒன்றும் இல்லை. ஏய், நாங்கள் பாட்டு பேசுகிறோம், நீ பாட்ட குடிஞ்சிக்கிட்டா அங்கேயும் எங்கேயும் பார்க்குற. எங்களை பார்த்து பேச. எங்களை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு மனசு இல்லையா? என்னன்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தாம்மா இருக்கேன். ஆமாம் காய்கறி, உன் ஆம்டி என்ன செய்கிறாரு? அவர் ஒண்டியாக தான் அங்கே இருக்காராடி. அவர் தான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டாரக்கா. ஒண்டியாக தான் இருக்காரு. என்ன செய்கிறது? நம்ம பேச்சு கேட்காதவனெல்லாம் கிடக்கட்டும், ஒண்டியாக கிடக்கட்டும், விடு. மாயாட்ட என்ன ஏதுன்னு கேளு, இல்லாட்டி பட்டுட்ட சொல்லியாவது கேளு. பட்டு உக்காந்துருக்காங்க, என்னாடி கேட்க சொல்லாவல. இல்லை, ஒரு மாதிரியாக தான் இருக்கிறா, மார்க்கமாக இருக்கிறா. என்னாடி தெரியல. என்னக்கா நீ வேற ஒரு குண்டை தூக்கி போடுற? ஆமாடி, அவன் முகமே சரியில்லடி. பாரு என்னாண்டு அவள்கிட்ட கேளு. மாயாவை முகத்தை சோகமாக வச்சுக்காதண்டா கேட்க மாட்டா. இன்னைக்கு மாட்டிக்கிட்டா. வைத்தியக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுடி. நான் தான் சொன்னேன்னு முகத்தை அப்படி வச்சுக்காதன்ட்டு எத்தனை ட்ரிப்பு சொன்னேன். இதான் கேட்க மாட்டேங்க. அங்கே என்னடி 2 பேரும் முணுமுணுக்குறீங்க? ஐயா பாட்டி காதில் எப்படி தான் உழுவுதே தெரியல. ஒன்றும் இல்லை பாட்டி, நீ சாம கீரையை பார்த்து கீரையை போய் சுண்ட வை, வதக்கு நின்றல போய் வதக்கி சாப்பாட்டை வை. வயிற்ற பசிக்குது எங்களுக்கெல்லாம். வயிற்று பசி வந்துடுச்சு எல்லாத்துக்கும். போய் செய்வோம். குழம்புலாம் வச்சாச்சு, சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு, மீனெல்லாம் வத்தாச்சு. கீரையை மட்டும் வதக்கி சாப்பாட்டை வைக்க வேண்டியது தான். இன்றைக்கி அதுவும் கொஞ்சம் மானம் வெக்கிழிச்சிருக்கு, மழை இல்லாமல். இப்படியே இருந்தால் தேவையில்ல, இங்கே தான் சாப்பாடை வைக்கணும். நேற்று மழை பெஞ்சு உட்காரவே முடியாமல் நிற்க முடியாமல் கிடந்துச்சு. இன்றைக்கி அது கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாக்கா, இன்றைக்கி இங்கே உட்காந்து இருக்க வச்சு இடம் இருக்கேப்பா. மழை பெஞ்சு அங்கே உட்காந்து கீரையை வர பார்க்க முடியாது. சீக்கிரம் பார்த்து ஒரு நேரம் ஆகுது. அப்பா இப்போதான் கொஞ்சம் மானம் வெக்கிழிச்சிருக்கு, ஒரே மழை. ஆமாம் லட்சுமி, மழை வராமையாச்சும் கொஞ்சம் இருக்கு. பாட்டி வா. மணிகண்டா. மணிகண்டாவா? வாப்பா வா. தாத்தாவும் பாட்டி என்ன செய்றீங்க? சாப்பிட்டாச்சா? உங்கள் அம்மா தானடா சாப்பாடு எடுத்துட்டு வரான். சாப்பிட்டாச்சான்னு கேட்குற தாத்தாவையும் பாட்டியும். சும்மா கேட்டேன் தாத்தா. ஏதோ முக்கியமான செய்தி பேச வந்திருக்கான். அதுக்கு தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். என்ன செய்தி சொல்லு மணிகண்டா, என்ன செய்தி சொல்ல வந்தடா சொல்லு. பாட்டி எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்டா அவன் பாட்டி உன் வயசெல்லாம் தாண்டி வந்தேன் நான். நீ என்னத்துக்கு வந்திருக்கிறேன், என்ன பேசுறதுக்கு, எதெல்லாம் பேசுறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியாமையாடா இருக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சு தாண்டா இருக்கேன். கரெக்டா சொன்னீங்க பாட்டி. என்னடி பேச வந்திருக்கான்? நான் பேசுகிட்ட சும்மா இருங்க. இங்கே உட்காரப்பா. நானா பாட்டி, நான் உட்காரெல்லாம் வரல. ஒரு செய்தி சொல்கிறேன். அந்த செய்தியை அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லி சம்மதம் சொல்கிறீங்களா பாட்டி? என்ன செய்திடா மணிகண்டா? செய்திலாம் பெருசாக இருக்கு. எல்லாம் நல்ல செய்தி தான் பாட்டி. உனக்கு கல்யாணம் பண்ணணுமாடா? பாட்டி எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? நான் தான் முதலே சொன்னேன்டா, உன் வயசை தாண்டி தான் நான் வந்திருக்கேன். நீ சொல்லும் போதே எனக்கு தெரியல.
ஏன் பாட்டி இந்த செய்தி தான் பேச வந்திருக்கேன்னு உனக்கு முன்கூட்டியே எப்படி தெரியும்? எல்லாம் தெரியாண்டா மணிக்கண்டா எனக்கு. சொல்லு, யாரு உனக்கு கல்யாணம் பண்ணணுமா பொண்ணு பார்த்து? இல்லாட்டி யாராச்சும் பொண்ணுக்குன்னு லவ் பண்ணுறியா?